ஹாய், இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. அதாவது எங்கள் வீட்டு பாத்ரூம் பார்த்துட்டிங்கன்னா அடைச்சிக்கிச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த ஒரு டைமில் தான் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இந்த ட்ரைன் க்ளீன் பவுடர் ஞாபகமே வந்துச்சு. சரி ஓகேன்ட்டு போய் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஹார்பிக்கோடது வாங்கிட்டு வந்திருந்தேன், ட்ரைன் க்ளீன் பவுட்ரு. சரின்ட்டு அதை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நான் ஒரு பேக்கெட் தான் வந்து கொட்டினேன். நான் வந்து இதுவரையிலும் இது யூஸ் பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி ஓகே, இந்த தடவை ஹாட் வாட்டர் வச்சு ஊற்றலாம்னு சொல்லிட்டு நான் ஹாட் வாட்டர் வச்சு தான் ஊற்றினேன், ஒரு கப் அளவுக்கு. ஊற்றினோன்னு ஒரு மாதிரி நல்ல புகை வந்துச்சு. சரி ஓகே, கிளியர் ஆயிரும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. ஏன்னா தண்ணி ஊற்றினா லைட்டாக போகுது, ஆனால் அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகலை, அப்படியே வாட்டர் நிற்க தான் செஞ்சிச்சா. சரின்னு மறுபடியும் சூப்பர் மார்க்கெட் போன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அங்கே அன்பிளாக் அப்படிங்கிற ஒரு பிராண்டு இருந்துச்சு. சரி 4 பேக் இந்த தடவை ஒட்டுக்கா தூக்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஒரு 2 பாக்கெட்டாக கொட்டி பார்க்கலான்ட்டு ஃபஸ்ட்டு 2 பாக்கெட் கொட்டி இந்த தடவை வந்து பின்னாடி பேக் சைடில் பார்த்தேன். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மல் வாட்டரே ஊற்றலாம் தான் சொல்லியிருந்தாங்களா. சரி நார்மல் வாட்டர் தான் ஊற்றினேன். ஊற்றிட்டு ஒரு ஈவினிங் வரலும் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஒன்றும் அந்த ப்ராப்ளம் சரியாகிற மாதிரி தெரில. சரி ஓகே, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம உடச்சி ஓப்பன் பண்ணியே பார்த்துடலான்ட்டு நானும் எங்கள் அம்மாவும் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே இருந்த கல், விளக்கமாத்து குச்சி இதெல்லாம் தான் கிடந்துச்சு. இதெல்லாம் எப்படா அந்த பவுடர் கிளியர் பண்ணும், ஒரு நிமிஷம் அந்த பவுடரை தப்பாக நினச்சிட்டோமேன்னு தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அப்புறம் எனக்கு இன்னொன்று தோணுச்சு, இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் இந்த மாதிரி வேலைகளை எப்படி செய்கிறாங்க, நம்மளோட நம்மளுக்கு செஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணுச்சு. என்ன பண்ணுறது.